ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத உங்க ஃபோன் நம்பரோட டீட்டெயில்டா ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொடமிளகாயை வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. குடைமிளகாய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 1 கப், நறுக்கிய குடைமிளகாய் 1, நறுக்கிய வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1/2 இன்ச், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, துருவிய தேங்காய் 1/2 கப், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. குடமிளகாய் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நான் குடமிளகாய் யூஸ் பண்ணி பண்ண போறேன். நீங்க வீட்டில் எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல, பீன்ஸோ கேரட்டு இல்லைன்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எது இருந்தாலும் பரவாயில்ல. பேஸ் நான் சொல்கிறேன், அந்த பேஸ் வச்சுட்டு நீங்கள் காய் மட்டும் மாற்றி மாற்றியும் பண்ணலாம், இல்லை எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்து பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு. வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வேர்க்கடலைலாம் சேர்க்கலை. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துப்போம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இது காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த காரமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த காய் இருந்தாலும் போட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 பாகம் வதங்கியிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் சேர்த்துருவோம். குடமிளகாய்க்கு தகுந்த மாதிரி உப்பையும் போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த பக்கம் குடமிளகா வெங்காயம் எல்லாம் வதங்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் தேங்காய் ஒரு 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது கூடவே இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி. நான் சொன்ன மாதிரி பெருங்காய பொடி யூஸ் பண்ணுறதால நீங்கள் வதக்கும் போதே கூட போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அரைக்கும் போது நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸாக மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் குடமிளகா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருக்கட்டும்.
நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசியோ இல்லைன்னா பாஸ்மதி அரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கணும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குடமிளகா வதங்கி நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆயிடுது. இப்போ இந்த வேக வச்ச சாதத்தையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே வந்து நம்ம குடமிளகா வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இந்த அரிசி வேகும்போது நான் அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். சாதமும் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். அதனால உப்பு கரெக்டாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து மேலாக வேணும்னா நீங்கள் வந்து லெமன் இருந்தது அப்படின்னா புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெமன் புழியும் போது லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து அப்படி இருக்காது. அவ்வளோதான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எது இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ள மேலாக வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குடமிளகா சாதம் ரெடி. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நான் சொன்ன மாதிரி எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல, குடமிளகா தான் கிடையாது. கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் இல்லைன்னா வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, இல்லை எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி இருக்குது, ஒன்று இருக்குது அப்படின்னாலும் அதை போட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வடாமோ இல்லை சிப்ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். வெறுமை சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பட் நம்ம பசங்க வந்து ஏதாவது தொட்டுக்க கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் சிப்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். ஸ்கூலுக்கு ஆப்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகா சாதம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. வெங்காயமும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். குடமிளகாயும் சேர்த்து அது இந்த பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் வந்து குடமிளகா நல்லா வதங்கி இருக்குமா, அரைச்சதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சாதத்தையும் அதோட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய குடமிளகா சாதம் ரெடி. குடமிளகா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.